Hi friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா sorting. Sortingங்கிறது ஒரு given array or list of elements நம்ம comparison operators யூஸ் பண்ணி நம்ம rearrange பண்றது தான் நம்ம sortingனு சொல்லுவோம். அதாவது நம்ம எந்த comparison operators யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் the order of element இருக்கு இல்லையா அது டிசைட் ஆகும். சார்ட்டிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ அதில் நம்ம ஒரு 3 டைப் பார்க்கலாம். அதாவது செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் அண்ட் குவிக் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். செலெக்ஷன் சார்ட் நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் அரேவை 2 சப் அரேவாக பிரிக்கும். ஒன்று சார்ட் பண்ணது, இன்னொன்று அன்சார்ட்டடாக இருக்கிறது. இதில் சார்ட்டட் சப் அரே இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். ஆனால் அன்சார்ட்டட் சப் அரேயில் தான் எல்லா இன்புட் அரேவோட எலமெண்ட்ஸும் இருக்கும். இப்போது செலெக்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரேயில் இருக்கிற 2 எலமெண்ட்டை அது கம்பேர் பண்ணும். எது மினிமமாக இருக்கோ அதை ஸ்வாப் பண்ணும். இதே ப்ராசஸை கரெக்டாக சார்ட் ஆகுற வரைக்கும் அது ரிப்பீட் பண்ணும். எல்லாமே சார்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். இப்போது இதில் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சார்ட்டிங் ப்ரோக்ராம் செக் பண்ணும். இப்போது எது மினிமமாக இருக்கோ அதை ஸ்வாப் பண்ணும். அதே மாதிரி இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு ஃபைனலாக டெர்மினேட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம இன்சர்ஷன் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்சர்ஷன் சார்ட்டுங்கிறது சிம்பிள் கம்பேரிசன் பேஸ்டு சார்ட்டிங் அல்காரிதம். இது ஒரு எலமெண்ட்டாக எடுத்து சார்ட் பண்ணும். அதாவது இன்சர்ஷன் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை அது கீ எலமெண்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இருக்கிற கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் அது பேஸ் பண்ணி சார்ட் பண்ணும். இப்போது இன்சர்ஷன் சார்ட்கான அல்காரிதம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்டியாக இருக்கிற சார்ட்டட் அரேயில் அன்சார்ட்டட் அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து நம்ம கீயாக ப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற கன்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கீ எலமெண்ட் இருக்கு இல்லையா இது பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதே ஸ்டெப்பே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைனலி சார்ட் ஆனவனே சார்ட்டிங் அல்காரிதம் முடிஞ்சிடும். இப்போது கொடுத்துருக்கிற ரெப்ரசன்டேஷனில் 4ங்கிறது தான் கீவேர்ட். இப்போது அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும். இப்போது 2ங்கிற எலமெண்ட் 4ஐ விட கம்மியாக இருக்கிறதுனால ஸ்வாப் ஆகும். இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு ஃபைனலாக சார்ட்டட் அரே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம குவிக் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். குவிக் சார்ட்டுங்கிறது இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது மோர் எஃபிஷியண்ட்டான சார்ட்டிங் அல்காரிதம். இதோட ப்ராசஸ் எப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர், அதாவது இருக்கிற கீ எலமெண்ட்ஸை பாதியாக பிரித்து அதுக்கப்புறம் சார்ட் பண்ணி மர்ஜ் பண்ணோம். இப்போது குவிக் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷனிங் அப்படின்னா அன்சார்ட்டட் அரேலேருந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டை எடுப்போம். இந்த எலமெண்ட்டை நம்ம பிவட்னு சொல்லுவோம். இந்த பிவட் எலமெண்ட்டை விட கம்மியாக இருக்கிற எலமெண்ட்ஸை எல்லாம் லெஃப்ட் சைடில் சார்ட் பண்ணும். இந்த பிவட் எலமெண்ட்டை விட அதிகமாக இருக்கிற, அதாவது லார்ஜ் நம்பரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் சார்ட் பண்ணும். அடுத்து ரிகர்ஷன். இப்போது இந்த பிவட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த அரேவை 2ஆக பிரிக்கிறோம். 2ஆக பிரித்த உடனே மறுபடியும் பார்ட்டிஷன் ப்ராசஸையே 2 சைடுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது ஃபார்வர்ட் ஆகும். அடுத்து காம்பினேஷன். ரிகர்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா பார்ட்டிஷனையும் கம்பைன் பண்ணுறது தான் காம்பினேஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த கிவன் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நான் சொன்ன மாதிரி பிவட்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிவைட் அண்ட் கான்குவர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Whitehatians, a space to explore cyber world.